மதுரை ஸ்டைல்ல எப்படி ஒரு சூப்பரான ப்ரான் கிரேவி பண்ணணும்னு பார்க்கலாமா? இதுக்கு முக்கியமான ப்ராசஸே வந்து மேரினேஷன் தான். இதுக்கு வந்து மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு 2 ஹார்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பெரிய வெங்காயமும், கருவேப்பிலையும் ஒண்ணா சேர்த்துட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், சின்ன வெங்காய பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டிங்கன்னா நல்லாவே டேஸ்ட்டு குடுக்கும். மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட பார்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வதங்குனதுக்கப்புறம் வந்து பெருஞ்சீரகத்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள், மிளகாப்பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதக்கிட்டு, கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ப்ரான் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா இதில வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்குங்க. இது நல்லா கொஞ்சமா வந்து சுருங்கணும். இப்போ வந்து ஸ்க்ரீன்ல காமிப்பேன் பாருங்க. இந்த மாரி கொஞ்சமா சுருங்குனதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா வந்து விட்டிங்கன்னா, நல்லா சூப்பரான ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இத வீட்ல வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.